ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 15 OV 83. பள்ளி விழுதல், பள்ளியின் பேச்சு, எதிர்காலம் பற்றிய தகவல். சகஜமாக பாபாவிடம் கேள்வி கேட்கின்றார் மிக ஆர்வத்துடன் பக்தன். விளக்கம். ஒரு முறை பாபா மசூதியிலே அமர்ந்திருந்தார். அவருக்கு முன்னால் ஒரு பக்தர் அமர்ந்திருந்தார். பின்னர் ஒரு தவறு நடந்தது. பின்னர் உடலிலே விழும் பள்ளியினுடைய எதிர்காலம் என்ன என்பதை அறிய ஆர்வமாக இருந்த பக்தர் பாபாவிடம், பாபா, இந்த பள்ளி பின்னால் உள்ள சுவரிலே அந்த பள்ளி தவறுகளை செய்கின்றது. அதனுடைய மனதிலே என்ன இருக்கின்றது? இந்த தவறு ஏதோ அபசகுனமான அர்த்தத்தை கொண்டிருக்கவில்லையா என்று கேட்டார். இதை கேட்ட பாபா, அரே, பள்ளிக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது. ஏனென்றால் அதனுடைய சொந்த சகோதரி அதை சந்திப்பதற்காக அவுரங்காபாத்திலிருந்து இங்கு வருகின்றது என்றார். முதலில் பள்ளி என்ன ஒரு உயிரினம்? பாபா தனக்கு தாய், தந்தை, சகோதரி போன்ற உலக உறவுகள் எதுவும் இல்லை என்று நகைச்சுவையாக பதிலளித்திருக்கலாம். பக்தர் அதை ஏற்றுக்கொண்டு சில கணங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தார். பின்னர் பாபா குளித்துக் கொண்டிருந்த போது அவுரங்காபாத்திலிருந்து ஒரு மனிதர் குதிரையிலே வந்தார். அவர் பாபாவை பார்க்க விரும்பினார். அவர் இன்னும் கொஞ்சம் தூரம் போக விரும்பினார். ஆனால் மழை காரணமாக குதிரைகள் முன்னோக்கி நகரவில்லை. அதனால் அவர் பருப்பு விற்க சந்தைக்கு சென்றார். பள்ளி மொழி பற்றி கேள்விப்பட்ட பக்தர் வியாபாரியை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். பணப்பையை எடுத்து குப்பைகளை அகற்றினார். அது தரையிலே மோதியதும் ஒரு பாய் கழன்று விழுந்தது. பள்ளி தரையிலே மோதியதும் அது எல்லோர் முன்னிலையிலும் பயந்து ஓடியது. கேள்வி கேட்டவரிடம் பாபா, இப்பொழுது அந்த பள்ளியை பார், நன்றாக உற்றுப்பார். அது நமது மசூதியின் சுவரில் உள்ள பள்ளியினுடைய சகோதரி. இப்போது அதனுடைய நாடகத்தை பாருங்கள் என்றார். இரண்டாவது கூடாரம் மசூதியினுடைய சுவரை தாக்கும் இடத்திற்கு அந்த பள்ளி சென்றது. பல நாட்களுக்கு பிறகு இரண்டு சகோதரிகளும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்டனர். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக முத்தமிட்டு கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்தார்கள். பின்னர் அவை ஒன்றோடொன்று வட்டமிட்டு மகிழ்ச்சியுடன் சென்றன. அந்த பக்தர் ஆர்வம் கொண்டு சாயினுடைய மகிமையை அறிந்து கொண்டார். பள்ளியினுடைய மொழி, ஒளி துரதிர்ஷ்டத்தின் குறிகாட்டியாக இருப்பதால் அதை கேட்டவுடன் ஒருவன் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூறுவதால் துரதிர்ஷ்டத்திலிருந்து தப்பிக்கின்றான். இருப்பினும் பக்தர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த பாபா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார். குறிப்பு: இந்த அத்தியாயத்தை கண்ணியத்துடன் படிப்பவர் அல்லது பாராயணம் செய்பவர் அவரது பிரச்சனையை சந்தேகத்திற்கு இடமின்றி குருராயர் தீர்த்து வைப்பார். இந்த உறுதியான நம்பிக்கையை வைத்திருங்கள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.